இப்போ சேலஞ்ச் யாரு கூடனா கன்னியாகுமரியிலே பெரிய பவுலரு பெரிய ஆல்ரவுண்டர் சொல்லக்கூடிய கண்ணன் கூட தான். 6 பந்துக்கு 2 6 அடிக்கணும். இவன் வர அடிக்க முடியாதுன்னு சொல்லியா. வெற்றி எவ்வளோனா 200 தான். 300 6 பால் 3 6 3 6னே காத்து ஃபேவராக. சரி 6 பாலுக்கு 3 6ப்பா. சரி சரி 300 பெட்டு 200 பெட்டு இவன் வர அடிக்க முடியாதுன்னு பார்ப்போம். சரி சரி நம்மள 300 வேணா. 6 பாலுக்கு 3 6 அடிக்கணும். முதல் பந்து கனெக்ஷன். அடுத்த பந்து அடிப்பாரா? அடித்து விட்டார். 6 ஓட்டங்கள். 4 பந்துக்கு 2 6 அடிக்கணும். ஓ இப்படி போட்டு அடிச்சிட மாட்டேன், கவலைப்படாத. நல்ல ஒரு பந்து. 3 பந்துக்கு 2 6 அடிக்கணும். கண்ணன் ஷாட். 6 இன்னும் 2 பாலுக்கு ஒரு 6 அடிக்கணும். பேட்ஸ்மேன் இந்த பாலை அடிச்சு போட சொல்லியிருக்காரு. 2 பாலுக்கு ஒரு 6 அடிக்கணும். ஓ எங்கேயோ பட்டுட்டுங்க பேட்ஸ்மேன், எங்கேயோ பட்டுட்டு பேட்ஸ்மேன் எங்கேயோ பட்டுட்டு பாருங்க பேட்ஸ்மேனுக்கு எங்கேயோ பட்டுட்டுங்க. பவுலர் இவர் தான் பாருங்க. இந்த பாருங்க பேட்ஸ்மேன் பாருங்க துள்ளிட்டே இருக்காருங்க. ஒரு மாதிரிப்பட்ட வழி நினைக்கிறவருக்கு. யாருக்கு அந்த 300 ரூபா? ஒரு பாலுக்கு 6 ஓட்டங்கள் தேவை. ஒரு 6 அடிச்சா வின்னர். சேலஞ்சரோட வின்னர். என்ன ஆயிடுது? கை அது 2 ரூபாய் நீங்க. வின்னர் இவர் தான் வின்னரு. இந்த தோல்வி உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன இந்த தோல்வி உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் பவுலர் கிடையாது. நான் பவுலிங் போட்டு 1.5 வருஷம் ஆகும். ஆல்ரவுண்டர் கிடையாது. இப்போ பேட்ஸ்மேன் மட்டும் தான். தலைவன் தான் இப்போ எல்லாமே. வேற ஒண்ணும் இல்ல. இவன் ஓவர்ல வந்து 3 6 அடிக்கலன்னா உடனே முதல்ல ஆல்ரவுண்டர்னா இப்ப அடிக்கலன்னா உடனே பவுலர். இன்னொரு சேலஞ்ச். இன்னொரு 300 ரூபா வச்சிருவோம். இன்னொரு 300 சரி இந்த சேலஞ்சோட வின்னர் யாருன்னா நம்ம அண்ணன் அஜித் அண்ணன் தான். சரி ஓகே ஓகே வாழ்த்துக்கள்.